ராகவன் ஆரம்பிச்ச கடையை மறுபடியும் திறக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன வீரா, உன் அக்கா பேர்ல கடை ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க, உனக்கு சந்தோஷம் இல்லையா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அது உன் அக்காவை நினைச்சு ஃபீல் பண்றியா? அதான் வீரா, இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்காக புது கடை திறக்க போறோம். கண்மணி அக்காவோட ரத்த பந்தம் நீயும் பிருந்தாவும் தானே. நீங்க 2 பேருமே கண்டிப்பா இந்த பூஜையில இருக்கணும். மாமா, நாளைக்கு எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. ஓ, அந்த மீட்டிங்கை விட்டுட்டு. என்னம்மா டெய்லியும் தான் ஆபீஸ் போற, ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை பாக்குற. ஒரு நாள் உன் குடும்பத்துக்காக உன்னால் லீவ் போட முடியாதா? அதுவும் கண்மணி அக்காவோட தங்கச்சி நீ. ஏன் வீரா, இது எவ்வளவு முக்கியமான ஃபங்க்ஷனு. அந்த கடைங்கிறது காலம் முழுக்க கண்மணி அக்காவோட பேரை சொல்ல போகுது, அவங்களோட நினைவா இருக்க போகுது. நீங்க எல்லாரும் பூஜையில கலந்துக்கிட்டா தானே கண்மணி அக்காவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கலெக்டர் வேலை முக்கியமா இல்ல கண்மணி அக்காவோட தங்கச்சியா இருக்கிறது முக்கியமான்னு நீதான் வீரா யோசிச்சு முடிவு பண்ணணும். வீரா, உன் வேலை எப்படின்னு எங்களுக்கு தெரியாதா? இருந்தாலும் நீ இருந்தா நல்லா இருக்கும்னு புஷ்பா ஆசைப்படுறா. எங்களுக்கும் நீ இருந்தா சந்தோஷமா இருக்கும்னு தோணுது. உன்னால இருக்க முடியும்னா முயற்சி பண்ணி பாரு, இல்லைன்னா நீ உன் வேலையை பாருமா. சின்னம்மா, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? எப்பவும் தான் குடும்பத்தை பத்தி யோசிக்கிறா இங்க இருக்க மாட்டாளா என்ன? நீ கண்டிப்பா இருக்கணும் வீரா. வீராவை வீட்டை விட்டு வெளியே போகாமல் தடுக்கிறதுல இவங்களுக்கு என்ன இவ்வளோ ஆர்வம்?